வாகனங்களின் கண்ணாடிகளில் ஒட்டப்படாத ஃபாஸ்டாக் கணக்குகள் முடக்கப்படும். தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் எச்சரிக்கை. வரும் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இரண்டு நாள் பயணமாக வரும் 27ஆம் தேதி தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் ஆடி திருவாதிரையில் பிரதமர் பங்கேற்பதாக தகவல். எழுபத்தைந்து வயதாகிவிட்டால் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. மோகன் பகவத்தின் அறிவுறுத்தல் பிரதமர் மோடிக்கு தான் என எதிர்க்கட்சிகள் ஆரூடம். உலகத்தை வலம் வரும் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு ஏன் செல்லாமல் உள்ளார்? அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி. இந்தியா மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளதாக சென்னை IIT விழாவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பேச்சு. இதன் காரணமாகவே பாகிஸ்தான் உடனான போரின் போது 9 தீவிரவாதிகளை துல்லியமாக தாக்க முடிந்ததாக பெருமிதம். நேரு எடுத்த தவறான முடிவால் ஜம்மு காஷ்மீரின் பெரும்பான்மையான பகுதி பாகிஸ்தான் வசம் உள்ளதாக ஆளுநர் RN ரவி விமர்சனம். அதற்கான விலையை இன்றும் நாம் கொடுத்து வருவதாக பேச்சு. தமிழகம் முழுவதும் நடைபெறவுள்ள உங்களுடன் ஸ்டாலின் முகாம் திட்டத்தை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள். கல்வி என்றால் எனது உயிர் மூச்சு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். படிப்பென்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு கசக்கும் என கூறிய முதல்வர் ஸ்டாலினுக்கு EPS பதில். விழுப்புரத்தில் வரும் 20ஆம் தேதி அன்புமணி தலைமையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க மாட்டேன். பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். தாவேகா கட்சி கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த இடைக்கால தடை கோரி தொடரப்பட்ட வழக்கு வாபஸ். இன்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இடைக்கால மனுவை திரும்ப பெற்றது பகுஜன் சமாஜ். நிபா வைரஸ் பரவல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லையில் கண்காணிப்பு தீவிரம். 20 இடங்களில் சுகாதார அலுவலர்கள் சோதனை நடத்தி வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கருணாநிதி புத்தக வெளியீட்டு விழாவின் போது ஓல்டு ஸ்டூடெண்ட்டுகள் என பேசியது குறித்து ரஜினி விளக்கம். அரங்கத்தில் எழுந்த சிரிப்பலையால் சீனியர்கள் என்றால் வேறு போன்றவர்கள் என பேச நினைத்ததை மறந்துவிட்டதாக பதில். வேள்பாரி திரைப்படமாக வெளியாகும் என எதிர்பார்த்து காத்திருப்பதாக நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. ஓய்வுக்கு பிறகு நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் என்ற ஆசை இருப்பதாகவும் கருத்து. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே ரயில்வே கேட்டில் லாரி மோதி விபத்து. பாதி வழியிலேயே ரயில் நிறுத்தப்பட்ட நிலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு பின் புறப்பட்டு சென்றது. திருப்பூர் வீரபாண்டி அரசு பள்ளியில் வகுப்பறைகள் இன்றி மொட்டை மாடியிலும் வராண்டாவிலும் மாணவர்கள் கல்வி கற்கும் அவலம். 1238 மாணவர்கள் பயிலும் நிலையில் 18 வகுப்பறைகள் மட்டுமே உள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னை கொளத்தூர் அருகே 45 கோடி ரூபாய் கையாடல் செய்த புகாரில் திருமலா பால் நிறுவன மேலாளர் தற்கொலை செய்த விவகாரம். மாதவரம் குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஜயபாஸ்கர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வீட்டில் தனியாக வசித்த மூதாட்டி மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம். குடிக்க பணம் இல்லாததால் மூதாட்டியை கொலை செய்து நகையை திருடி சென்ற கூலி தொழிலாளி கைது.
அரியலூர் அருகே நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சாக்குகள் ஏற்றி வந்த லாரி மின்கம்பியில் உரசி தீ விபத்து. சாதுரியமாக செயல்பட்டு பொதுமக்கள் தீயை அணைத்ததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. சென்னை மணலியில் கண்ணாடி பொருட்களை ஏற்றி சென்ற கண்டெய்னர் லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து. தாறுமாறாக கண்டெய்னர் லாரியை ஓட்டி சென்ற ஓட்டுநர் கைது. கரூர் மாவட்டம் முத்தலாடம்பட்டியில் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தீண்டாமை சுவர் எழுப்பி வருவதாக புகார். சுவரை அகற்றக்கோரி மற்றொரு சமூகத்தினர் சாலை மறியல் போராட்டம். பழனி முருகன் கோயிலில் வரும் 15ஆம் தேதி முதல் 31 நாட்களுக்கு ரோப் கார் சேவை நிறுத்தம். வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக நடவடிக்கை. புதிய நவகிரக பிரதிஷ்டைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். கேரள மாநிலம் திருச்சூரில் மின்வேலியை உடைத்து அங்கன்வாடிக்குள் நுழைந்த யானை கூட்டம். அங்கன்வாடியில் குழந்தைகள் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. நடிகரும் மத்திய இணையமைச்சருமான சுரேஷ் கோபி புலிப்பற்கள் வைத்து செயின் அணிந்திருந்ததாக புகார். வரும் 21ஆம் தேதி பட்டிக்காடு வனசரக அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கமளிக்க கேரள வனத்துறை நோட்டீஸ். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு தனது 3 குழந்தைகளை ஆற்றில் தள்ளிக் கொன்ற தாய்க்கு மரண தண்டனை. அதிக வலிமையான குற்றம் என கூறி 2.5 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் மரண தண்டனை விதித்து உத்தரப்பிரதேச நீதிமன்றம் உத்தரவு. ஒடிசாவில் கிராம மக்களின் சமுதாய விதிமுறைகளை மீறி திருமணம் செய்து கொண்ட தம்பதி. தண்டனையாக கழுத்தில் ஏர்கலப்பை மாட்டி நிலத்தை உழ வைத்த கொடூரம். ஹரியானா மாநிலம் குருகிராமில் ரசாயனம் ஏற்றி சென்ற லாரி பாலத்தின் மேலே இருந்து கீழே விழுந்து விபத்து. பலத்த சத்தத்துடன் வெடித்து தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. सोसाइटी के पास हुआ बहुत बड़ा हादसा। கர்நாடக மாநிலம் மைசூரில் ஆட்டோவில் சென்றவர்களை காரில் வந்த கும்பல் வழிமறித்து கொடூர தாக்குதல். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலுக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. பெங்களூருவில் நடந்து சென்றபோது குறைத்ததால் வளர்ப்பு நாயை கத்தியால் வெட்டிய நபர். காயமடைந்த நாய்க்கு 12 தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை. தென்கொரியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்கா இணைந்து கூட்டு வான் ராணுவ பயிற்சி. அமெரிக்காவின் B-52 குண்டுவீச்சு விமானம் மற்றும் போர் விமானங்கள் பங்கேற்பு. ஜப்பானின் சாய்டா மாநகரில் பெய்த கனமழையால் ஏரி போல் காட்சியளிக்கும் கார் பார்க்கிங் பகுதி.
தலைநகர் டோக்கியோவில் உள்ள மெகுரோ ஆற்றிலும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். ரஜினி நடிப்பில் உருவாகும் கூலி படத்தின் 2வது பாடல் வெளியானது. பூஜா ஹெக்டே நடனத்தில் வெளியாகியுள்ள மோனிகா பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு. லார்ட்ஸ் டெஸ்டில் 387 ரன்களை குவித்த இங்கிலாந்து அணி 2ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு இந்திய அணி 145 ரன்கள் சேர்ப்பு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.